இன்னைக்கு ஸ்டோரிக்குள்ளே போகும். ஒரு வயதான முதியவர் ஒரு ஊரில் இருக்கார். அவருக்கு 3 பசங்கள். 3 பேரையும் கூப்பிட்டு என்கிட்ட நிறைய சொத்து பத்து நகை எல்லாமே பணம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஆளுக்கு பாதி பாதியாக 3 பங்காக நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றேன். ஆனால் என்கிட்ட வந்து ஒரே ஒரு வைர மோதிரம் தான் இருக்குது. அதை நான் யாருக்கு கொடுக்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பணம் சொத்தை வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நல்ல முன்னேறி நல்ல வாழ்க்கையை நடத்துங்க. ஆனால் அந்த வைர மோதிரம் வந்து யார் புகழுக்குரிய செயலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் இதை கொடுப்பேன்னு சொல்கிறேன். பசங்களும் பல திசைக்கு போயிட்டாங்க. அவங்க சில வருடங்கள் கழித்து வராங்க. நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோங்கிற திருப்தியோடு வந்து அப்பா கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதில் மூத்த பையன் முத்துசாமிங்கிறவர் சொல்கிறாரு, எப்பா என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலி வந்து அவுட்டிங் போகிறோம் நாங்கள் வெளியில் குடும்பத்தோட. என் வீட்டில் வந்து நான் 1 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. நாங்கள் வர 12 நாள் ஆகும். அதனால் நீங்கள் இந்த பணத்தை வச்சுருங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னார். நான் எந்த ப்ரூஃபு சைன் எதுவுமே அவர்